பாஸ்கா காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். இயேசு உயிர்த்த பின்பு நாம் கொண்டாடுகிற மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாசித்த நற்செய்தி பகுதியை மட்டுமே நாம் தியானிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய 3 காரியங்களை சொல்வதாக நான் பார்க்கிறேன். இந்த 3 காரியங்கள் நாம் யோசிப்பது, சிந்திப்பதற்கு முன்னாடி இன்றைய வாசகத்தை மீண்டும் ஒரு தடவை நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து பார்ப்பது நல்லது. ஆண்டவர் இயேசு ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக அவர் கைது செய்யப்படுகிறார். பொஞ்சு பிலாத்தினுடைய முன்பாக நீதி தண்டனைக்கு அழைக்கப்படுகிறார், அனுப்பப்படுகிறார். கைது செய்கிறார்கள், அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். சிலுவை மரணம் கிடைக்கிறது. அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். 3வது நாளிலே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுகிறார். மகதலா மரியா வாரத்தினுடைய முதல் நாள், அதாவது இயேசு உயிர்த்த அந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் கல்லறைக்கு செல்கிறாள். அங்கே இயேசுனுடைய உடலை காணவில்லை. அவள் ஓடி வந்து சீடர்களிடம் சொல்லுகிறார். சீமோன் பேதுரும் மற்ற சீடரும் ஓடி சென்று கல்லறைக்கு போய் பார்க்கிறார்கள். அங்கே இயேசுனுடைய உடல் இல்லை. இது ஞாயிற்றுக்கிழமை வாரத்தினுடைய முதல் நாள் காலையில் நடைபெறுகிற நிகழ்வு. அதே நாள், வாரத்தினுடைய முதல் நாள் மாலை பொழுதில் இன்னொரு நிகழ்வு நடக்கிறது. அந்த மாலை பொழுதில் நடந்த நிகழ்வைத்தான் இன்றைக்கு நாம் நற்செய்தியாக படித்திருக்கிறோம். 2 சீடர்கள் இயேசுவோடு இருந்த, நிறைய சீடர்கள், 72 சீடர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். அவர்கள் 2 இந்த மாலை பொழுதிலே எருசலேமை விட்டு அவர்கள் எம்மாவுக்கு செல்லுகிறார்கள். ஒரு 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எம்மாவு என்கின்ற அந்த இடத்துக்கு அவங்க செல்லுகிறார்கள். அந்த நிகழ்வை வாசித்தோம். அந்த 2 பேரில் ஒருவருடைய பெயர் சொல்லப்படுகிறது. அவருடைய பெயர் கிளியோப்பா என்கின்ற ஒருவர். மற்றவருடைய பெயர் சொல்லப்படவில்லை. அவர் யார் என்று லூக்கா நற்செய்தியாளர் சொல்லாமல் விட்டுவிடுகிறார். இந்த விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் லூக்கா அந்த நபருடைய பெயரை விட்டுவிட்டார் என்பதுக்குண்டான விளக்கங்கள், பல விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. ஒரு விளக்கம் என்னவென்றால், அது யாராக இருக்கலாம் என்று அவர் கணிக்கிற போது கிளையோப்பா அவருடைய மனைவியாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இயேசு சிலுவையிலே தொங்கிய போது அங்கே பெண்கள் இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். யாரெல்லாம் இருந்தார்கள், எந்த பெண்கள் எல்லாம் இருந்தார்கள் அங்கே பெயர் சொல்லப்படுகிறது. ஒன்று இயேசுனுடைய தாய் மரியா, 2வது இன்னொரு மரியா, கிளையோப்பாவினுடைய மனைவி மரியா என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்போது எருசலேம் நகரில் கிளையோப்பா அவருடைய மனைவி இருந்திருக்கிறார்கள், எருசலேம் நகரில். இப்போ இந்த கிளையோப்பா தான் எங்கிருந்து எங்கே செல்லுகிறார்? எருசலேமில் இருந்து எம்மாவுக்கு செல்கிறார். ஏன் இங்கிருந்து எருசலேமில் இருந்து அவர் எம்மாவுக்கு போனார்? அதற்கு காரணம் கண்டுபிடிக்கிற போது கிளையோப்பாவோடு சென்ற அந்த நபர் யார் என்று நமக்கு புரிகிறது. கிளையோப்பா ஏன் போனார், அல்லது இந்த 2 பேர் ஏன் போனாங்க? எருசலேம் நகரிலே இயேசுவை சாகடித்து விட்டார்கள். அவர்கள் அடக்கம் செய்து விட்டார். இயேசுனுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு. இயேசு ஒரு மிகப்பெரிய தலைவராக 12 பேர் தன்னுடைய திருத்தூதர்களாக வைத்து, 72 பேர் சீடர்களாக வைத்து கொண்டு எல்லா மக்களையும் தன்னுடைய அன்பினாலும், தன்னுடைய போதனையினாலும், தன்னுடைய இரக்க செயலினாலும் தன்னோடு எல்லா மக்களையும் கவர்ந்து எடுத்து மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்த சமயத்தில் அந்த தலைவரையும் போட்டு முடிச்சிட்டாங்க.
அந்த தலைவரை கொண்டு போட்டு விட்டார்கள். அப்போ சீடர்கள் யோசிப்பாங்க, புதுமைகளை செய்யக்கூடிய, போதனைகளை செய்யக்கூடிய, எல்லா மக்களையும் தன் பக்கம் இழுக்கக்கூடிய தன்னுடைய தலைவர் இயேசுவையே இந்த யூத மக்கள் சாகடித்து விட்டார்கள் என்றால் அடுத்த குறி யாருக்கு, அடுத்த பிரச்சனை யாருக்கு வரும்? இயேசுவோடு இருந்த சீடர்களுக்கு வரும். எனவே திருத்தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசு இறந்த பின்பு அவர்கள் இந்த மாடி அறையிலே ஒளிந்து கொள்கிறார்கள். கதவுகளை மூடிக்கொண்டு, அறைகளை மூடிக்கொண்டு அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள், வெளியே போகலை. அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் தான் இந்த சீடர்கள் எருசலேமில் இருந்தால் நமக்கு ஆபத்து என சொல்லி இந்த 2 பேர் எங்கிருந்து எம்மாவுக்கு போகிறார் என்றால், எங்கே ஆபத்து இருக்கிறதோ, பாதுகாப்பின்மையோ, இயேசுவை கொலை செய்தவர்கள் நம்மையும் கொலை செய்வார்கள் என்ற எந்த இடத்தில் ஆபத்து இருக்கிறது என்பதை உணர்ந்தார்களோ அந்த இடத்தை விட்டு தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எருசலேமை விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம யோசிப்போம், கிளையோப்பா தன்னுடைய மனைவியை எருசலேமில் விட்டுட்டு அவர் மட்டும் தப்பிச்சுட்டு போவாரா? நீங்கள் அமைதியாக பார்த்தா அப்படி தான் போவீங்க பொழுதே. ஆண்கள், நீ செத்துக்கடா, நான் தப்பிச்சா போதும்னு சொல்லி மனைவியை விட்டு ஆண்கள் தனியாக போவாங்களா? ஆண்கள் சொல்ல மாட்டாங்களே. மனைவியோடு தான் போயிருக்க வேண்டும். இதுதான் விவிலிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம். விவிலிய லூக்கா நற்செய்தியார் அந்த பெயரை ஏன் மென்ஷன் பண்ணலன்னா, எப்படியும் கிளையோப்பானுடைய மனைவி எருசலேமில் இருக்காங்க, அவங்க 2 பேர் மனைவியோடு தான் அவர் போயிருப்பார் என்று சொல்லி அந்த மனைவியினுடைய பேர் சொல்லாமல் விட்டு இருக்கலாம் என்று ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த வாசகத்தை படிக்கிற போது கிளையோப்பா என்கிற ஒரு பெயர் அவர் வைக்கிறார், ஒரு சீடருக்கு, இன்னொருவருக்கு பெயர் வைக்கப்படவில்லை. இந்த வாசகத்தை யார் படிக்கிறார்களோ அவர் தன்னை அந்த 2வது இடத்துல வைத்து இந்த வாசகத்தை வாசிக்க வேண்டும். நான் சொல்வது புரியுங்களா? கிளையோப்பா ஒருவர் இருக்கிறார், 2வது ஆள் பேர் இல்லை. அந்த 2வது ஆள் யாராக வைத்து இந்த வாசகத்தை வாசிக்க வேண்டும் என்றால், இப்போ நான் அந்த வாசகத்தை படிக்கிற போது அது நானாக நினைத்து இந்த வாசகத்தை படிக்க வேண்டும். நீங்கள் அந்த வாசகத்தை படிக்கிற போது அந்த 2வது மனுஷன் யார்? நீங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வாசகத்தை படித்தால் இந்த வாசகம் இன்னும் நமக்கு ரொம்ப சொந்தமாக, நமக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்பதனால் இந்த பெயர் அங்கே சொல்லப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. எது எப்படியும் 2 பேர் அங்கிருந்து எம்மாவுக்கு செல்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த வாசகத்தினுடைய முதல் செய்தியாக முதல் பகுதியை நான் எடுத்துக்கொள்கிறேன். எருசலேமில் இருந்து எம்மாவுக்கு சென்ற இந்த 2 சீடர்கள் ஏன் சென்றார்கள் என்றால், அச்சம், பயம், ஒரு விதமான எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. இயேசு மெசியாவாக வருவார், ரோமைய ஆட்சியில் இருந்து இந்த பாலஸ்தீன தேசத்தை மீட்பார், நமக்கு விடுதலை கொடுப்பார், நமக்கு ஒரு வாழ்வு, நல்ல ஒரு வாழ்வு கிடைக்கும், இயேசுவோடு இருந்த நமக்கு ஒரு நல்ல பதவி, பொறுப்பு நமக்கு கிடைக்கும் என்ற பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு தான் இந்த சீடர்கள் இயேசுவோடு இருந்தாங்க. இப்போ இயேசுனுடைய கதை முடிஞ்சு போச்சு என்று சொன்ன உடனே இந்த சீடர்கள் ஒரு விரக்தி அடைந்த நிலை. இந்த இயேசுவை நம்பி வந்தோம், இந்த இயேசு எதை செய்வார் அதை செய்வார்னு சொல்லி நாம் நம்பணும், நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுப்பார், நமக்கு விடுதலை பெற்றுக் கொடுப்பார் என்று நம்பி வந்தோம். இப்போது இயேசுவே இல்லாமல் போயிட்டாரு, நம்ம நிலைமை என்ன ஆகும் என்ற ஒரு விரக்தி, ஒரு ஏமாற்றம், நினைத்தது நடக்கவில்லை என்கின்ற ஒரு விரக்தியில் இனிமே நாம் நம்ம வாழ்க்கையை பார்க்க போகலாம் என்று சொல்லி எருசலேமில் இருந்து போகிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இங்கே இருந்தால் நமக்கு ஆபத்து தானே, அடுத்து நம்மை குறிவைப்பார்கள், நமக்கு தொல்லை கொடுப்பார்கள், எனவே இங்கிருந்து போகலாம் என்ற ஒரு விரக்தியான ஏமாற்றம் அடைந்த ஒரு மனநிலையோடு போய்கொண்டிருக்கிறார்கள். விடியமானவர்களே, இந்த மனநிலை, ஏமாற்றம் அடைந்த மனநிலை, விரக்தி அடைந்த மனநிலை, இனிமே ஒன்றும் கிடையாது, எருசலேமில் நமக்கு வேலை இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இயேசுவே முடிந்து போயிட்டாரு, இயேசுவை நம்பி வந்த நம்முடைய கனவும் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நமக்கு இங்கே வேலை இல்லை, நாம் ஏமாற்றம் அடைந்தோம், இந்த இயேசுவை நம்பி வந்து நம்ம ஏமாந்து போயிட்டோம் என்று இந்த எம்மாவுஸ் சீடர்கள் எப்படி ஒரு விரக்தியான ஒரு நிலைக்கு செல்லப்பட்டார்களோ அதுபோல
இங்கே இருக்கக்கூடிய நாம கூட பல சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு தோல்வி, ஏமாற்றங்களில் வாழ்க்கையில் விரக்தி அடைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தொழிலில் நஷ்டமடைந்தவர்கள் விரக்தி. இந்த மனுஷனை திருமணம் செய்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இவர் நம்மை காப்பாற்றுவார், குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், என்னை நல்லா வச்சு பாதுகாப்பார் என்று இந்த மனிதனை நம்பி வந்து திருமணம் மேற்கொண்டேன். ஆனால் இவரை நம்பி வந்ததனால் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கவில்லை. என் வாழ்க்கையிலே துக்கமும் கண்ணீரும் கவலையும் வருத்தம் தான் இந்த திருமண வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது என்று ஒரு விரக்தியாக வாழக்கூடிய ஒரு மனைவியாக இருக்கலாம். இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் என் வாழ்க்கையிலே ஒரு சக்தியாக, ஒரு பலமாக, ஒரு துணையாக, எனக்கு ஒரு ஊன்றுகோலாக இருப்பாள், என் வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்வாள் என்று இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் இவளால் நான் வாழ்க்கையில் கண்ணீரும் கவலையுமாக பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இவளால் எனக்கு நிறைய பிரச்சனைகள். இன்று மனைவியை குறித்து கணவன்மார்கள் விரக்தியோடு இருக்கலாம். நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் எங்களுடைய வாழ்க்கைகளை தாங்கி பிடிப்பார்கள். எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லாமல் வயதான காலத்தில் எங்களுக்கு துணையாக இருப்பார்கள், அன்பை செலுத்துவார்கள், அன்பை கொடுப்பார்கள், எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வார்கள். எங்களுடைய தியாகம், உழைப்பு எல்லாமே எங்களுடைய பிள்ளைகள் உணர்ந்து கடைசி காலத்தில் எங்களை மிகவும் பொக்கிஷமாக வைத்து எங்களை அன்பு செய்வார்கள் என்று பெற்றோர்கள் நினைத்து எனக்கு அந்த பிள்ளைகள் உங்களை ஓரம் கட்டுகிற போது, உதாசீனப்படுத்துகிற போது பெற்றோர்கள் நீங்கள் விரக்தியான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். பல காரணங்கள் நம்முடைய விரக்திக்கு இருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த 2 சீடர்களுடைய மனநிலையோடு இன்றைக்கு பல பேர் நம்முடைய வாழ்க்கையை அப்படியாக பயணித்து கொண்டிருக்கலாம். ஆனால் விரக்தியாக சென்ற, எல்லாம் முடிந்துவிட்டது, தோல்வி, ஏமாற்றம் என்ற அந்த எண்ணத்தோடு தனிமையிலே விரக்தியோடு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சீடர்கள் அருகாமையில் ஆண்டவர் இயேசு வருகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு வருகிறார். நெருங்கி வந்தார் என்று என்னுடைய வார்த்தை சொல்கிறது. நெருங்கி வந்தார், அவங்களோடு சேர்ந்து கொள்கிறார், அவங்களோடு நடக்கிறார், பயணிக்கிறார், அவங்களோடு பேசுகிறார். ஆனால் இந்த சீடர்கள் தங்களோடு இருப்பது இயேசு என்பதை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. இயேசு தான் நம்மோடு நடந்து கொண்டு வருகிறார், உயிர்த்த கடவுள் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு பேசுகிறார் என்று இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, அந்த 2 பேர் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் இயேசு அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய துக்கத்தை அறிந்து கொண்டார், அவருடைய மனதில் இருக்கக்கூடிய போராட்டங்களை அறிந்து கொள்கிறார், அவருடைய வேதனையை அறிந்து கொண்டு அவளோடு வந்து பக்கத்தில் அருகாமல் நின்று அவளோடு பயணிக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை எங்களை எல்லாம் கைவிட்டுட்டாங்க, எங்களுக்கு யாருமே கிடையாது, எங்களை எல்லாம் ஏமாற்றி விட்டார்கள், நாங்கள் தோற்று போய்விட்டோம், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால், பிரியமானவர்களே, நீங்கள் இன்னும் தோற்று போகவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போகவில்லை. நீங்கள் ஏமாற்றத்தினுடைய எல்லைக்கு செல்லவில்லை. உங்கள் அருகாமையிலே, உங்கள் பக்கத்தில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் உங்களோடு நம்முடைய தேவன் உயிர் தொடர்ந்த ஆண்டவர் இயேசு உங்களோடு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, சீடர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை, ஆனால் இயேசு அந்த சீடர்களுடைய வேதனை அறிந்து கொண்டு அவர்களோடு பயணிக்கிறார். உங்கள் வேதனை ஆண்டவருக்கு தெரியும். பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படுகிற கஷ்டத்தை ஆண்டவர் கண்மூடித்தனமாக இல்லை, ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்துட்டு ஏதோ விண்ணகத்தில் உட்கார்ந்து கொண்டு நம்மை அவர் நடத்தவில்லை, நம்மோடு பயணிக்கிறார், நம்ம அருகாமையில் இருக்கிறார், நம்மை தாங்கி கொண்டு வருகிறார். சீடர்கள் படகிலே சென்று கொண்டு இருக்கிறார்கள், இயேசு அவர்களோடு இல்லை. அவர்கள் படகையில் சென்று கொண்டிருக்கிற போது பேரலை, பெருங்காற்று வீசுகிறது, புயல் அடிக்கிறது. அவர்களுடைய படகு கவிழக்கூடிய ஒரு சூழல். அவருடைய எல்லா விதமான சக்தியும் காட்டி அந்த படகை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று சீடர்கள் போராடுகிறார்கள். கடைசி சமயத்தில் ஒன்றுமே முடியல என்ற சமயத்தில் அங்கே இயேசு கடல் மீது நடந்து வருகிறார். நடந்து வந்து அந்த புயலை அடக்குகிறார், அவர்களை காப்பாற்றுகிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய கஷ்டத்தை, வேதனையை, அழுகையை, துன்பத்தை, ஏமாற்றிய விரக்தியை பார்த்து ஆண்டவர் ஒருபோதும் வேடிக்கை பார்க்க மாட்டார். பிரியமானவர்களே, அவர் நம்மோடு இருக்கிறார். ஆக இன்றைய நற்செய்தி வாசகம் நாம் கொடுக்கிற முதல் செய்தி, துவண்டு போக வேண்டாம். வாழ்க்கையில் நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள், எனக்கென யாருமே இல்லை என்கின்ற அந்த மனநிலையில்
துவண்டு போக வேண்டாம், விரக்தியான மனநிலைக்கு போக வேண்டாம், நாம் ஏமாந்து போய்விட்டோமே என்கிற இந்த மனநிலைக்கு போக வேண்டாம். கடவுள் உங்களை கைவிட மாட்டார். கடவுள் நம்மை கைவிடாத கடவுளாக இருக்கிறார். ஒருவேளை நாம் இந்த கடவுளை மறந்து போனாலும் கூட கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், அவருடைய பேரன்பு நமக்கு உண்டு என்பதை நாம் அறியாமல் போனாலும் கூட கடவுள் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். பிரியமானவர், நம்முடைய துன்பம் அவருக்கு தெரியும். ஆக முதல் செய்தி, இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லக்கூடியது, தைரியமாக இருங்க, கடவுள் நம்மோடு இருக்கிறார். பயப்படாமல் இருங்கள், கடவுள் நம்மோடு இருக்கிறார். அச்சம் படாமல் இருங்கள், கடவுள் நம்மோடு பயணிக்கிறார், அவர் கைவிட மாட்டார். நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. உன்னுடைய பெயரை என்னுடைய உள்ளங்கையிலே நான் எழுதி வைத்திருக்கிறேன். நீ பிறப்பதற்கு முன்பாகவே நான் உன் பெயரை சொல்லி அழைத்திருக்கிறேன். உன்னுடைய தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, எனவே அஞ்ச வேண்டாம். கடவுள் இவ்வளோ வார்த்தை சொல்கிறார், இவ்வளோ தைரியத்தை கொடுக்கிறார். ஆனால் பல சமயத்தில் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறோம். என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறோம். ஆக முதல் செய்தி, இறைவன் உங்களை கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கை இன்றைய வாசம் நமக்கு கை கொடுக்கிறது. ரெண்டாவது செய்திக்கு நாம் சொல்லுகிறோம், ஆண்டவர் இயேசு அவளோடு நடந்து வருகிறார், அவளோடு பேசிக்கொண்டு வருகிறார். அப்படி பேசிக்கொண்டு வருகிற போது மறைநூலை விலக்கி சொல்லுகிறார். கேட்குறார், என்ன பேசிட்டு போகிறீங்க? நாசரேத்து இயேசு பற்றி பேசிட்டு போகிறோம். இயேசு தன்னை பற்றி தான் பேசுகிறார்கள் என்பதை அவர் காட்டிக்கல. என்ன நடந்துச்சு அவருக்கு? ரொம்ப கேஷுவலாக கேட்குறார் இயேசு, என்ன நடந்துச்சா? எருசலேமில் 3 நாட்களுக்கு முன்னாடி என்ன நடந்துன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். எருசலேமில் இருந்த எல்லாரும் இதை அறிந்தார்கள். நல்லவரை, நேர்மையானவரை நீங்கள் கொன்று போட்டாங்க யூத மக்கள். அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாங்கன்னு சொல்லி எங்களோடு இந்த பெண்கள் போய் பார்த்துட்டு சொன்னாங்க. எங்களோடு இந்த சீடர்கள் கூட போய் பார்த்துட்டு இயேசு அங்கே இல்லை, உடல் அங்கே இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்து 3 நாள் ஆகியிருக்கு. நம்ப முடியல, நம்ப முடியாமல் போது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதெல்லாம் வந்து நடந்ததையெல்லாம் இந்த சீடர்கள் யார்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க? அவர்கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க. யாரை பற்றி யார்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க? இயேசுவை பற்றி இயேசுக்கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க. பிரியமானவர்களே, இயேசு உடனடியாக அது நான் தான் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் பேச ஆள் நான் தான், என்னை பற்றி நீங்கள் பேசி நிற்கிறீங்க அப்படின்னு தன்னை வெளிப்படுத்தவில்லை. அப்படி வெளிப்படுத்தியிருக்கலாம் இல்லையா? இப்போ சப்போஸ் நம்மளை பற்றி 2 பேர் பேசின்னு போகிறாங்க, அவர் இப்படி சூப்பர், அப்படி சூப்பர், அவர் அவ்வளோ நல்லா பண்ணுறாரு, இப்படி நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்டேயே சொல்லும்போது நாம் என்ன சொல்லுவோம்? நான் தாங்க அது. உடனடியாக நாம் சொல்லிடுவோம், நான் தான் அது, நீங்கள் என்னை பற்றி தான் பேசுகிறீங்க. நம்மை வெளிப்படுத்துவோம், நாமே சொல்லிக்கொள்வோம், அது நான் தான் என்று சொல்லிக்கொள்வோம். ஏசு அப்படி சொன்னாரா? இங்கே நீங்கள் என்னை பற்றி தான் பேசின்னு போகிறீங்க அப்படின்னு சொன்னாரா? நீங்கள் சொல்ல மாட்டீங்க. சொன்னாரா இல்லையா? இல்லை, அப்படி சொல்லலை. அவர் தன்னை பற்றித்தான் நீங்கள் பேசிக்கொண்டு போகிறீர்கள், என்னை பற்றித்தான் நீங்கள் பேசிக்கொண்டு போகிறீர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக 2 விஷயங்களை கையாளுகிறார். ஒன்று, அவர் விவிலியத்தை கையாளுகிறார். இறைவாக்கினர்கள் மோசே காலத்தில் இருந்து இறைவாக்கினர்கள் தன்னை குறித்து சொன்னதையெல்லாம் ரிமைண்ட் பண்ணுறார். பைபிளில் தன்னை பற்றி சொன்னதையெல்லாம் அவளுக்கு நினைவுபடுத்துகிறார். பைபிளை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். 2வது, தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? அப்பத்தை பிற்கிற போது தன்னை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, வாழ்க்கையினுடைய பல்வேறு சிக்கல்கள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், அவமானங்கள், இன்னல்கள், இக்கட்டுகள் மத்தியில் நாம் இந்த 2 காரியங்களை நாட வேண்டும். இந்த சீடர்களுக்கு குழப்பம் இருக்குது. ஏதோ ஒன்று நடந்துச்சு இயேசுவுக்கு. என்ன நடந்தது, ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, எதுக்காக நடந்தது தெரியல. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் தெரியல. எருசலேமில் இருக்குதா, எம்மாவுக்கு போகிறதா, அங்கே போயிட்டு என்ன பண்ணுறது தெரியல. குழப்பம். அந்த குழப்பமான சமயத்தில் இயேசு அவர்களுக்கு தெளிவை கொடுக்க விரும்புகிறார். அவருடைய குழப்பத்தை நீக்கி தெளிவை கொடுப்பதற்கு இயேசு கையாளுகிற 2 விஷயம் என்னவென்றால், ஒன்று விவிலியம், இன்னொன்று திருப்பலி, நற்கருணை. உங்கள் வாழ்க்கையில் குழப்பங்கள் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இருக்கிறதா? தோல்விகள் இருக்கிறதா?
வாழ்க்கையிலே வாழ முடியல, நம்பிக்கை இல்லை, அவநம்பிக்கை சூழ்ந்திருக்கிறது, அச்சம் சூழ்ந்திருக்கிறது, ஏமாற்றம் சூழ்ந்திருக்கிறது, விரக்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வாழ்க்கை புரியல, என்ன செய்யணும் புரியல, எப்படி போகணும் புரியல என்று வாழ்க்கையிலே குழம்பி போயிருக்கிற சமயத்தில் நமக்கு வெளிச்சத்தை கொடுப்பது, தெளிவை கொடுப்பது விவிலியம், நற்கருணை. பிரியமானவர்களே, ஆனால் நாம் எங்கே போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையினுடைய குழப்பத்தில் நாம் எதை தேடுகிறோம்? வாழ்க்கையினுடைய நெருக்கடிகளை நாம் யாரை தேடி போகிறோம்? வாழ்க்கையினுடைய ஏமாற்ற சமயத்தில் யாரை தேடி போகிறோம்? மனிதர்களை தேடி போகிறோம். கவுன்சிலிங், அங்கே போனால் இவர் கவுன்சிலிங் கொடுப்பார், எங்கே போனால் இவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய குழப்பங்களுக்கு விடை எங்கிருந்து கிடைக்கும் என்றால், உயிருள்ள வார்த்தை உள்ள விவிலியம் உங்களுக்கு தெளிவை கொடுக்கும். உங்களுடைய குழப்பங்களை அது போக்கும். உங்களுக்கு சரியான முடிவுகளை எடுப்பதற்கு விவிலியம் உங்களுக்கு உதவி செய்யும். அதில் ஞானம் அடங்கியிருக்கிறது, ஆவியானவருடைய ஆற்றல் அதில் அடங்கியிருக்கிறது, தெளிவான திசை காட்டக்கூடிய அறிவு அதில் இருக்கிறது, நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த தெளிவு விவிலியத்திலே இருக்கிற. பிரியமானவர்களே, அதனால் தான் சொல்லுகிறார், விவிலியத்தை விளக்கம் காட்டுகிறார். மோயிசின் காலத்தில் இருந்து அன்று இறைவாக்கினை பேசி அனைத்தையும் அவருக்கு எடுத்துரைத்தார். அவங்க கடைசியில் இயேசுவை கண்டு கொண்ட பின்பு அவங்க என்ன சொல்கிறாங்க? அவர் நம்மோடு பேசி மறைநூலை விலக்கி சொல்லுகிற போது நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா? அதுக்கு முன்னாடி அந்த உள்ளம் எப்படி இருந்துச்சு? வெளிச்சம் இல்லாத உள்ளம், ஒளி இல்லாத உள்ளம், பற்றி எரியாமல் சாம்பலாகி போயிருந்த அந்த உள்ளம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை பேசுகிற போது அந்த உள்ளம் செயல்பட துவங்குகிறது. அது வெளிச்சத்தால் பற்றி எரிகிறது. அந்த வெளிச்சம் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவை கொடுக்கிறது. பெரியமானவருடைய குழப்பங்களில் மறைநூலை வாசியுங்கள், விவிலியத்தை வாசியுங்கள். விவிலியம் உங்களுக்கு வழிகாட்டும், திசை காட்டும். ரெண்டாவது, நம்முடைய குழப்பமான சமயத்தில் ஆண்டவர் நம்ம என்ன செய்ய சொல்கிறாரு? சுத்தம். என்ன செய்ய சொல்கிறாரு? சொல்லுங்க. திருப்பலிக்கு வர சொல்கிறார், நற்கனியை பெறுகிறார். பெரியமானில் ஆண்டவர் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிற போது நான் தான் இயேசு, நான் தான் உயிர்த்தெழுந்த கடவுள் சொல்லலை. மாறாக அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார். அப்பத்தை பிட்டு கொடுக்கிற போது அவர்கள் அப்பத்தை தங்களுக்கு கொடுத்தவர் யார் என்பதை புரிந்து கொண்டார்கள் என்று விவிலியம் வாசிக்கிறோம். விவிலியத்தில் அப்பத்தை பிட்டு கொடுத்த போது அவர் இயேசு தான் என்று உணர்ந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, திவ்ய நற்கருணை திருப்பலியிலே நாம் பங்கெடுக்கிற போது இறைவன் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய நம்பிக்கை என்னவென்றால், எல்லா ஜபங்களையும் விட மேலான உயர்ந்த தலை சிறந்த ஜபம் திருப்பலி. எல்லா தியானங்களிலும் நடைபெறுகிற அற்புதங்களையும் புதுமைகளை விட திருப்பலியில்தான் அதிகமான புதுமைகள் நடைபெறுகின்றன. ஆக இயேசு அப்பத்தை பிற்கிற போது அவளுக்கு தெளிவு கிடைத்தது, இது இயேசு தான் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் திருப்பலியில் பங்கேற்கிற போது, அப்பத்தை பெற்றுக்கொள்கிற போது பெரியமானவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும். என்ன செய்யணும், ஏது செய்யக்கூடாது என்கிற தெளிவு கிடைக்கும். எப்படி வாழ வேண்டும் என்கிற தெளிவு கிடைக்கும். வாழ்க்கையில் நொந்து போகிற போது, நொந்து நூலாகிற போது, வீழ்ந்து போகிற போது, மடிந்து போகிற போது, ஒன்றுமே இல்லை என்ற நிலை வருகிற போது, இனிமே வாழ்க்கை அவ்வளவுதான் என்கிற கடைசி நிலை தழுகிற போது, நாம் நற்கருணையின் வழியாக ஆண்டவருடைய உதவியை தேடுகிற போது அவர் சக்தியை கொடுக்கிறார். வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே, இதை உண்பவன் ஒருபோதும் சாகான் என்ற அந்த உணவு நமக்கு தெளிவை கொடுக்கும், சக்தியை கொடுக்கும். பிரியமானவர்களே, ஆக நம்முடைய குழப்பங்களில் நாம் தேட வேண்டியது எது, நாம் செய்ய வேண்டியது எது? விவிலியத்தை வாசிப்பது, நற்கருணையை உட்கொள்வது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் கொஞ்சம் ஏமாற்றம், கொஞ்சம் சோகம், வருத்தம், தோல்வி, அவமானங்கள் வந்த உடனே நான் பூசைக்கு போக மாட்டேன், நான் திருப்பலியில் பங்கெடுக்க மாட்டேன், கடவுள் எனக்கு எதுவும் செய்யலை, கடவுள் எனக்கு எதுவும் பண்ணலைன்னு சொல்லி நாம் நற்கருணையை பெறுவதற்கு வருவதில்லை. பெரியமான யோசித்து பாருங்கள். இன்றைக்கி இந்த பங்குலில் இருக்கக்கூடிய 640 குடும்பங்கள், அதில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இந்த ஆலயத்துக்கு வருகிறார்கள் என்றால், நிச்சயமாக இங்கே நடைபெறக்கூடிய 5 திருப்பலிகளுக்கு இந்த இடம் கொள்ளாது, இந்த இடம் கொள்ளாது. அப்படி என்றால் எங்கே ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை பார்க்காமல் என்ன செய்கிறார்கள்?
இப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபை கிடைக்குமா? அவருடைய குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்குமா? அவருடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய போராட்டங்களுக்கு விடை கிடைக்குமா? அவர்கள் வாழ்வதற்குண்டான ஒரு சக்தி கிடைக்குமா? ஒரு வாழ்வதற்குண்டான ஒரு நம்பிக்கை பிறக்குமா? பிரியமானவர்களே, திருப்பலிக்கு நாம் வருகிற போது இறைவன் நமக்கு சக்தியும் பலமும் கொடுக்கிறார். அதான் இயேசு சொல்கிறார், விவிலியத்தை சொல்கிறார். ரெண்டாவது அவர் நற்கனி சொல்கிறார். பிரியமான திருப்பலியில் இந்த 2 விஷயம்தான் மிக முக்கியமானது. ஒன்று, அந்த பீடம், இறைவார்த்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த பீடம், அங்கே தான் இறைவார்த்தை படிக்கப்படுகிறது. ரெண்டாவது இந்த பலிப்பீடம். இந்த பூசை, இந்த 2 தான் மெயின். ஒன்று இறைவார்த்தை, இன்னொன்று நற்கருணை. இதைத்தான் இந்த எம்மாவுஸ் சீடர்களை பகுதியில் பார்க்கிறோம். இந்த எம்மாவுஸ் பகுதியிலிருந்து தான் இந்த திருப்பலியினுடைய இந்த 2 பகுதிகளை திருச்சபை எடுத்துக்கொண்டது. ஒன்று இறைவார்த்தை, இன்னொன்று நற்கருணை. நீங்கள் நற்கருணை மீது பக்தியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் இறைவார்த்தை படிக்கலைன்னா முழுசாக நீங்கள் இறைவனை புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் பைபிள் மட்டும் படிக்கலாம், ஆனால் நற்கருணை எனக்கு வேண்டாம் என்றால் நாம் இறைவனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. இப்போ நமக்கு திருச்சபை 2மே முழுமையாக கொடுத்துருக்கு. ஆனால் பிரிவினை சகோதரர்களுக்கு எது இல்லை? நற்கருணை இல்லை. முழுமையாக அவர் இயேசுனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, திருச்சபை நமக்கு 2ம் முக்கியம், இறைவார்த்தை, நற்கருணை. நம்மில் பல பேர் நற்கருணைக்கு மட்டும் வருகிறோம், இறைவார்த்தை படிக்கும் போது நாம் இங்கே இருப்பதில்லை. இங்கே இறைவார்த்தை படிக்கிற போது நாம் இங்கே தாமதமாக வருகிறோம். திருப்பலி என்பது நற்கருணை மட்டுமல்ல பிரியமானவர்களே, இறைவார்த்தை மிக முக்கியமானது. 2 பகுதியில் மிக முக்கியமானது. இப்போ முழுமையாய் நாம் திருப்பலியில் பங்கேற்க வேண்டும். மூன்றாவது, நமக்கு 2வது செய்தி என்னவென்றால், உங்கள் குழப்பமான சமயத்தில் மனிதர்களை தேடாதீர்கள், கடவுளை தேடுங்கள், இறைவார்த்தை தேடுங்கள், நற்கருணையை தேடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வழி நடத்துவார். மூன்றாவது, இன்றைய நற்செய்தி வாசி நமக்கு சொல்வது என்னவென்றால், அவர்கள் எருசலேமில் இருந்து எம்மாவுக்கு போன டைமிங் என்னது? என்ன டைமிங்கில் போனாங்க? டைம் சொல்ல முடியும். எந்த பொழுது? மாலை பொழுது. மாலை பொழுது இங்கேருந்து கிளம்பி இங்கேருந்து 11 கிலோமீட்டர் எங்கே இருக்குது? இங்கேருந்து பாலபாகத்துலேருந்து 11 கிலோமீட்டர் எங்கே இருக்குது? இங்கேருந்து 11 கிலோமீட்டர் போனால் எங்கே போய் சேருவோம்? கோவளம். அதான் நானும் சொன்னேன். இங்கேருந்து நம்ம போனோன்னா கோவளம் வச்சுப்போம், 11 கிலோமீட்டர். இங்கேருந்து ஒரு 6 மணிக்கு கிளம்புறாங்கன்னா மாலை பொழுதில் அவங்க எப்போ போய் சேருவாங்க? நடந்து. பைக்கு, ஸ்கூட்டர், காரு கிடையாது. நடந்து போனாங்கன்னா எப்போ போய் சேர்ந்துருப்பாங்க? டைம் கேட்கல, பொழுது. மாலை பொழுதா இரவு பொழுதா? இரவில் போய் சேர்ந்திருப்பார்கள். ஆண்டவர் இயேசு மறைநூலை விலக்கி நற்கருணையை விலக்கி சொன்ன பின்னாடி இறைவார்த்தை சொல்லுது, அப்பொழுதே அவர்கள் அங்கிருந்து கிளம்பி எங்கே போனாங்களாம்? எருசலேம் போனாங்க. இப்போ அவங்க மீண்டும் நைட்டு கிளம்பி அவர்கள் எருசலேம் போனால் அவங்க எப்போ போய் சேர்ந்துருப்பாங்க? காலை போய் சேர்ந்திருப்பாங்க, விடிய காலை போய் சேர்ந்திருப்பாங்க. இவர்கள் பகலில் துவங்கி இரவுக்கு போனாங்க. ஆனால் ஆண்டவரை கண்ட பின்பு இரவில் துவங்கி அவர்கள் பகலுக்கு வந்தார்கள். பிரியமானவர்களே, நாம் எந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம்? எப்போவுமே நாம் என்ன சொல்கிறோம்? இந்த பகுதியை படிக்கிற போது இது எம்மாவு பயணம் என சொல்கிறோம். எம்மாவு பயணம் என சொல்கிறோம். இது எம்மாவு பயணம் அல்ல, இது எருசலேம் பயணம். நாம் வெற்றியிலிருந்து தோல்விக்கு போகிற பயணம் அல்ல, தோல்வியில் இருந்து வெற்றிக்கு போகிற பயணம். இது எருசலேம் பயணம், எம்மாவு பயணம் அல்ல. இன்றைக்கு நாம் ஒருவேளை நீங்கள் எருசலேமில் இருந்து நீங்கள் எம்மாவுக்கு இருளை நோக்கி, தோல்வியை நோக்கி, அவமானத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது என்றால், பிரியமானவர், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். நீங்கள் எம்மாவில் இருந்து எங்கே செல்ல போகிறீர்கள்? எருசலேமுக்கு போக போகிறீர்கள். கடவுள் நம்மை அங்கே தான் அடைக்கிறார். உங்கள் வாழ்க்கை தோல்வியில் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை ஏமாற்றத்தில் இருக்கலாம், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி இந்த எம்மாவுக்கு போகிற வாழ்க்கை பயணமாக இருக்கலாம். ஆனால் அதுவல்ல உங்களுடைய இலக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவர் யூ-டர்ன் எடுக்க சொல்லுகிறார். நீங்கள் இங்கிருந்து மீண்டும் எங்கே போகணும்? எருசலேம். உங்கள் வாழ்க்கையிலும் யூ-டர்ன் இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கி தோல்வி இருக்கலாம், தோல்வி நிரந்தரம் அல்ல, மாறாக வெற்றி இருக்கிறது. ஆண்டவர் அந்த யூ-டர்னை உங்களுக்கு கொடுப்பார். அந்த மீண்டுமாக எருசலேம் செல்லக்கூடிய, ஒளியை நோக்கி செல்லக்கூடிய, பகலை நோக்கி செல்லக்கூடிய, வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய அந்த பயணம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அதுக்குண்டான வரத்தை கேட்டு திருப்பலியில் ஜெபிப்போம்.